இப்போ நம்ம எஃப்டியில் டெபாசிட் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு வட்டி கிடைக்கும்ல, அந்த வட்டிக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க. அது எவ்வளோ பிடிப்பாங்க, அது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிடிஎஸ்னால் என்னென்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ இந்த பெரிய டேப்லேருந்து வர தண்ணி தான் நம்மளோட வருமானம் அப்படின்னா, அது வந்து சம்பளத்துலேருந்து வரதா இருக்கலாம், வாடகையிலேருந்து வரதா இருக்கலாம், இல்லை வட்டியிலேருந்து வரதா இருக்கலாம். அது வந்து நம்ம கைக்கு நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கு முன்னாடியே டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. யார் பிடிப்பாங்க அப்படின்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பேங்க்கில் பிடிச்சிடுவாங்க, சேலரி கொடுக்குறதா இருந்தால் அந்த கம்பெனியில் பிடிச்சிடுவாங்க, இல்லை வந்து வாடகையாக இருந்தால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் அந்த டெனண்ட் வந்து பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிட்டு அந்த டிடிஎஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம பேங்க்கில் கொடுக்குற வட்டிக்கு வந்து எப்படி டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சீனியர் சிட்டிசன் 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. இல்லை 60 வயசு கம்மியாக இருந்தாங்கன்னா 50,000க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தாலே டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. பேன் கார்டு வந்து பேங்க்கோட லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா 20% டிடிஎஸ், பேங்க்கோட லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. முதல்ல நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அருண் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட 9 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பேங்க்கில் 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறாரு. அப்போ 1 இயரில் அவருக்கு 63,000 வரும். இது வந்து 50,000 விட ஜாஸ்தி. அப்போ அவருக்கு 10% டிடிஎஸ் 6,300 பிடிச்சிருவாங்க. அப்போ அவர் கைக்கு வந்து 56,700 கிடைக்கும். இப்போ இதுவே வந்து பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருந்தாருன்னா இன்னொரு 6,300 போயிடும். அப்போ 50,400 தான் கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் 63,000 வந்தாலும் கைக்கு வந்து 50,400 தான் வரும். அது வராமல் லீகலாக எப்படி ஃபுல் அமௌண்ட்டு நம்ம கைக்கு வர வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். அருண் வந்து அதே 9 லட்சத்தை ஒரு பேங்க்கில் போடுறதுல 3 பேங்க்கில் பிரித்து போடுறாருன்னு வச்சுப்போம், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ அவருக்கு வந்து வருஷம் கடைசியில் 21,000 வரும் ஒவ்வொரு பேங்க்லேயும். மொத்தமாக 63,000 தான். ஆனால் ஒவ்வொரு பேங்க்லேயும் 50,000 விட கம்மியாக இருக்குது. அப்போ நமக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. இப்போ 2வது டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நிதியாண்டு அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஆண்டு அப்படின்னா ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு வருஷம். நிதியாண்டு அப்படிங்கிறது இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும், அதுதான் ஒரு வருஷம். அந்த வருஷத்தில் நமக்கு என்ன வருமானம் வருதோ அதை வச்சு தான் நமக்கு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஏப்ரல் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக சேர்த்தும் போது எனக்கு 63,000 வரும். இது வந்து ரெகுலர் சிட்டிசன் பார்த்திங்கன்னா 50,000 விட ஜாஸ்தி வருது. அப்போ பேன் சப்மிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு இதுக்கு வந்து 10% டிடிஎஸ் பிடிப்பாங்க. அப்போ எவ்வளோ வரும்னா 6,300 டிடிஎஸ் வரும். அப்போ நம்ம கைக்கு வந்து 56,700 வரும். இதுவே பேன் சப்மிட் பண்ணலன்னா 20% டிடிஎஸ், அப்போ கைக்கு வந்து 50,400 தான் வரும். எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள். 63,000 இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் நம்ம கைக்கு 50,400 தான் வரும். இது எப்படி இந்த டிடிஎஸ் அவாய்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நம்ம ஒரே ஒரு மாற்றம் தான் பண்ண போகிறோம். ஏப்ரல் மாதம் டெபாசிட் பண்ணுறதுக்கு பதிலாக அக்டோபர் 1 நம்ம டெபாசிட் பண்ணுறோம். சேம் அமௌண்ட், வட்டி 7% தான். இப்போ அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் 6 மாதத்துக்கு 31,500 நமக்கு கிடைக்கும். இது வந்து ரெகுலர் சிட்டிசனுக்கு 50,000 விட கம்மி தான். அப்போ நமக்கு வந்து எந்த டிடிஎஸும் பிடிக்க மாட்டாங்க. நமக்கு ஃபுல் அமௌண்ட் அப்படியே வந்துடும். மிச்சம் 6 மாதம் வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு போயிடும். இதில் 3வது டிப் என்னென்னா, ஃபார்ம் 121 சப்மிட் பண்ணோம். முன்னாடி ஃபார்ம் 15G 15Hன்னு இருந்தது. இப்போ 121 ஆன்லைனில் ஆஃப்லைனில் எதில் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். இதில் 2 கண்டிஷன் இருக்குது சப்மிட் பண்ண. ஆனுவல் இன்கம் வந்து 12 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் வர இன்கம் வந்து 4 lakhs கம்மியாக இருக்கணும். அப்போ தான் ஃபார்ம் 121 நம்ம சப்மிட் பண்ண முடியும். இது வந்து இன்கம் டேக்ஸ் தெரியாமல் நம்ம டேக்ஸ் கட்டலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ₹1 இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அது எல்லாமே இன்கம் டேக்ஸுக்கு தெரிஞ்சிடும். இது எதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் 12 லட்சத்துக்கு கம்மியாக இருந்தால் எந்த டேக்ஸும் கிடையாது. ஆனால் நம்ம கம்மியாக இருந்தாலும் டிடிஎஸ் பிடிச்சிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். இப்போ ஆல்ரெடி நான் டிடிஎஸ் பிடிச்சிட்டாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிடிஎஸ் திரும்ப வந்துடும். 12 lakhsக்கு கம்மியாக இருந்து நியூ டேக்ஸ் ரெஜிமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும்.